ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. இந்த ஹிந்தி கார்டு, விக்டிம் கார்டுன்னு ஒரு 3 கார்டு இருக்குங்க. ஹிந்தி விக்டிம் கார்டு, ஜாதி அப்படிங்கிற விக்டிம் கார்டு, 3வதாக இருக்கிறது மதம் அப்படிங்கிற விக்டிம் கார்டு. அதாவது சிறுபான்மையினர்கள் பெரும்பான்மையினர்கள் அப்படிங்கிறது தான் அந்த 3வது விஷயம். இந்த 3 விஷயத்தையும் வச்சு அதில் பெரும்பான்மை சிறுபான்மை அப்படிங்கிற மதம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மதத்தை வச்சு பிஜேபி விளையாடுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அவங்க மதத்தை வச்சு தான் அவங்களுடைய கட்சி இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா வடக்குலேருந்து இப்போ தெற்கு அவங்க நுழையாததுக்கான காரணமே மதம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த 2வது விக்டிம் கார்டு ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த ஜாதி அப்படின்னு சொல்லி. இந்த 2வது விக்டிம் கார்டை வச்சு தான் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் முழுக்க நம்முடைய அரசியல் அப்படிங்கிறது கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது இல்லைன்னா சொல்ல முடியாது. நாங்கள் ஜாதியை ஒழிச்சிட்டோம், நாங்கள் ஜாதியை ஒழிச்ச கட்சியிலேருந்து வந்திருக்கோம்லாம் சொல்கிறவங்கலாம் வெறும் ப்ரூடாக்கள் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஜாதி ஒழிக்கப்பட்டிருந்தது என்றால் நிச்சயமாக சொல்கிறேன், இத்தனை வருடங்களில் செய்ய முடியாததை இனிமேல் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த ஜாதிய கட்டமைப்பு, ஜாதிக்காக ஒரு கட்சி, அந்த கட்சிக்காக இத்தனை சீட்டு அப்படின்னு சொல்லி பேச்சுக்கள், இது எல்லாமே ஜாதி அடிப்படையில் தான் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுகிறார்கள். யாராலையுமே மறுக்க முடியாத உண்மை. அடுத்ததாக இருக்கக்கூடிய முதல் விக்டிம் கார்டு அப்படிங்கிறது ஹிந்தி தெரியாது போடா. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை மடைமாற்றம் செய்கிறதுக்கு எனக்கு ஹிந்தி தெரியாது, ஹிந்தியை திணிக்கிறாங்க, ஹிந்தி உள்ள நுழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த 3ம் சேர்ந்து ஒரு பெரிய கேமை ப்ளே பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த அரசியல் சதுரங்கம் வழியாக பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானதும் சில நபர்களுடைய உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வதற்குமான நல்ல ஒரு காணொளி எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ஹிந்தி படிங்க, படிக்காமல் இருங்க. கண்டிப்பாக உங்களை படிக்கணும் யாரும் சொல்ல மாட்டாங்க, படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் எங்களுக்குள்ளே வந்து நுழைக்காதீங்க அப்படிங்கிறதுல நானும் உறுதியாக தான் இருக்கேன். பட் அதே நேரத்தில் இந்த ஹிந்தியை வச்சு மட்டுமே அரசியல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் வியாபாரிகள்லாம் இருப்பாங்கல்ல, அப்போ அவங்களுடைய மகன்கள், அவங்களுடைய மகள்கள், இல்லாட்டி அவங்களுடைய ஸ்கூல், அவங்களுடைய காலேஜஸில் ஹிந்தி கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. எல்லா ஸ்கூல் அவங்க நடத்தக்கூடிய ஸ்கூல்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இல்லை அவங்களுடைய டெலிவிஷன் சேனல்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்திக்கும் தனியாக இருக்கும். ஸோ ஹிந்தி அப்படிங்கிறது பார்ட்டு தான், இந்தியாவினுடைய ஒரு மொழி ஹிந்தி அப்படிங்கிறதும். இந்தியாவுக்கென்று இது ஒரு தேசிய மொழி அப்படிங்கிறது இல்லைப்பா. ஏன்னா இந்தியா அப்படிங்கிறது நிறைய மொழி மற்றும் நிறைய இனத்தவர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடு. அப்படிப்பட்ட இந்தியாவில் நாம் தமிழ்நாட்டில் ஏதாவது ஹிந்தியை பற்றி பேசிட்டோன்னா ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதே நேரத்தில் நேற்று இந்தியாவினுடைய ஒரு கூட்டணி, இந்தியா கூட்டணியில் இல்லை, புள்ளி வச்ச இந்தியாவினுடைய கூட்டணி நடந்துச்சுன்னு சொல்கிறோம்ல, அந்த புள்ளி வச்ச இந்தியாவினுடைய கூட்டணியில் நிதிஷ்குமார் அவர்கள் பேசுகிறாங்க. அப்படி நிதிஷ்குமார் அவர்கள் பேசும்போது அங்கே நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்லாம் இருக்காங்கல்ல, ஏன்னா டெல்லிக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். டெல்லிக்கு பயணத்தை மேற்கொண்டது தான் இப்போ பெரும் பிரச்சனை. அண்ணாமலை அவர்கள் எல்லாருமே கேட்குறது, முதலமைச்சர் எங்கே, முதலமைச்சர் முடிவுகள் எடுக்காமல் இங்கே யார் எடுத்துகிட்டு இருக்காங்க, எதுக்கு இப்போ டெல்லிக்கு போனார், அவர் தென் மாவட்டங்களை பார்க்க வேண்டாமா, அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்கிற 1000 கேள்விகளை அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள், சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுடைய குறைகளை பாரத பிரதமர் தெரிவிக்க போல அவருடைய நோக்கம் இந்திய கூட்டணி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணியில எப்படி செயல்படலாம் அப்படிங்கிற கூட்டத்தில் கலந்து கொள்வதால் டெல்லி சென்றார். அப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அங்கே வந்து இந்திய கூட்டணி அந்த ஒரு கட்சி பேரங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. யார் யார் எப்படி என்னென்ன செய்யணும், யார் நம்முடைய பிரதமர் வேட்பாளர், அதில் கார்கே அவர்களுடைய பெயர் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ நிதிஷ்குமார் அவர்கள் பேசும்போது அவர் ஹிந்தியில் பேசியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2 பத்திரிகைகள் செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. ஒன்று தினமலர், இன்னும் 2 ஆங்கில பத்திரிகைகளிலும் இதே செய்தி வெளியாக இருக்கிறது. அதற்கான இணைப்பையும் நான் கீழே தந்துடுறேன். அப்போ ஹிந்தி டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பக்கமாக, ஏன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க, டிஆர் பாலு அவர்கள் இருக்காங்க, அப்போ எல்லாரும் இருக்கும்போது நிதிஷ்குமார் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஹிந்தி அப்படிங்கிறது இந்தியாவினுடைய மொழி, தேசிய மொழி. அப்போ தெற்கு பக்கமாக இருந்து வர்றவங்க, தென் திசையில் இருந்தால் தான், தென் மாநிலங்கள் இருக்குல்ல, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, அங்கேருந்து வர்றவங்க ஹிந்தியை படியுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. எனக்கு ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிற ஒரு கூட்டணி எனக்கு தேவையே இல்லடா அப்படின்னு சொல்லி வந்திருக்கலாம் வெளியில். அப்படி இது நடந்திருந்தது அப்படின்னா, ஏன்னா நம்ம ஹிந்தியை எதிர்த்து, ஹிந்தியை திணித்தது அப்படிங்கிறதுக்கு எதிர்த்து நம்ம மிகப்பெரிய ஒரு கட்சியை பிம்பம் படுத்தி இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களிடையே அந்த பிம்பத்தை வச்சு தான், ஹிந்தியை நாங்கள் எதிர்க்கக்கூடிய பிம்பம் அப்படிங்கிறத வச்சு தான் நிறைய அரசியலை இங்கே ஆதாயம் தேடி இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நம்முடைய ஆளும் அரசாங்கமான திமுக ஹிந்தி தெரியாது போட அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அந்த டிஷர்ட் போட்டதுலேருந்து எல்லாமே வைரலாக இருக்கும்போது, புள்ளி வச்ச இந்திய கூட்டணியில் இப்படி ஒரு ஹிந்தி தெரிஞ்சாதான் பேச முடியும்னு சொல்கிறத எப்படி அக்செப்ட் பண்ணாங்க, எங்கே போனார்கள் போராளிகள் அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இது சோஷியல் மீடியாவில் பேசப்பட வேண்டியது. ஹிந்தி தெரியாது போட அப்படின்னு சொன்னால் ஆர்ஜே பாலாஜிலாம் வந்துருவார், மனுஷன் காணவே இல்லை, சென்னை ஃப்ளட்டையும் ஆளக்காங்கல அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தென் மாநிலத்திலையும் ஃப்ளட்டு வந்திருக்கு, ஆளக்காங்கல. எப்போ அந்த விவசாயிகளுக்காக போராட்டம், மிகப்பெரிய அளவில் கோஷங்கள் எழுப்பக்கூடிய ஆக்டர் ஆக்ட்ரஸ்
நிறைய பேர் இருக்காங்க, நான் யாரையும் சொல்ல விரும்பலை, பின்ன அவங்களுடைய மனது புண்பட்டு விடும், அவங்களுடைய ரசிகர்களுடைய மனது புண்பட்டு விடும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நேரத்தில் இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சி அப்படிங்கிறது பெரிய அளவில் இப்போ எல்லா இடத்துலையுமே போற்றப்படுகிறது, பேசப்பட்டு வருகிறது. ஆனால் அதே நேரத்தில் அரசியலுக்கு நான் வரவே மாட்டேன், நான் மக்களுக்கு நல்லது செய்வேன்னு சொல்லி போன ஆட்சியில் மிகப்பெரிய குரல் எல்லாம் உயர்த்தியவர்கள், அவங்க சமூக நீதியினுடைய காவலர்களாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கூட தெரியாமல் அவங்களுடைய அறிக்கைகள் எதுவும் வராமல் இருப்பது பெரும் ஏமாற்றம் தான். தயவு செஞ்சு மக்களே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எந்த நடிகன் பின்னாடியும் போகாதீங்க. அவங்க நடிக்கிறாங்க, அவங்க காசு வாங்குறாங்க, அதே மாதிரி எந்த யூடியூபர் பக்கமும் போகாதீங்க. நாங்கள் பேசுகிறோம், வியூஸ் வாங்குகிறோம், காசு எங்களுக்கு கிடைக்கிது, காசு கிடைக்கலன்னா நாங்களும் பேச மாட்டோம் அப்படிங்கிற அந்த மனநிலைமை உங்களுக்கும் இருக்கட்டும். ஒரு பெருவெள்ளம் வந்து விட்டாலோ இல்லாட்டி பெரிய அளவில் பேரிடர் வந்து விட்டாலோ அரசாங்கம் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறத செகண்டரியாக வைங்க. நம்மை நாமே பாதுகாப்பது எப்படி அப்படிங்கிறது இப்போதே படிப்பு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எப்பா இது இந்த இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட், இது வந்து கண்டிப்பாக ஒரு ஃப்ளட் வந்தாலோ தொலைஞ்சு போகாமல் பார்த்துக்கணும், நனையாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போதே நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இந்த இடத்துல மேடாக இருக்குடா, இந்த இடத்துல பள்ளமாக இருக்குது, ஒருவேளை இந்த மாதிரி மழை வெள்ளம்லாம் வந்துச்சுன்னா மேட்டு பகுதிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போவே சொல்லிடலாம். ஏன்னா பெருவெள்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இனி வரக்கூடிய ஆண்டுகளில் அதிகமாக இருக்கின்றன. எப்போ வெயில் அடிக்கும், எப்போ மழை பெய்யும் அப்படிங்கிறது யாராலையுமே கணிக்க முடியாது. 10 கோடி ரூபாய் சூப்பர் கம்ப்யூட்டர் வாங்கினாலும் சரி, 100 கோடி ரூபாய்க்கு 4000 கோடி ரூபாய்க்கு கால்வாய் வெட்டினாலும் சரி, இங்கே பெருவெள்ளம் வந்தால் இவ்வளோ மழை பெய்தது என்றால் அந்த வெள்ள நீர் கட்டும் அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. வரலாறு காணாத மழை, அதனால தான் கட்டிருச்சு, உன்னை நீயே பார்த்துக்கோப்பா, அவ்வளோதான், நம்மளை நாமே பாதுகாத்து கொண்டால்தான் உண்டு அப்படிங்கிற அந்த மனநிலைமைக்கு வர வேண்டும். அடுத்தது அரசாங்கம்லாம் வருவாங்க, கொஞ்சம் 1-2 தினங்களுக்கு இல்லாட்டி 3 தினங்களுக்கு பிறகு. ஏன்னா போட் வரலன்னு சொல்லுவாங்க, அங்கே எங்களுக்கு கம்யூனிகேஷன் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க, அதை மீட்டெடுக்க போனால் இன்னும் சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நாமளே என்ன செஞ்சுக்கணும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். சரி, இதை போட்டாச்சு, ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிறதுல இரட்டை வேடங்கள் சரியா தவறா அப்படிங்கிறத நீங்களே சொல்லிடுங்க மக்கள். ஏன்னா நீங்கள் தான் யோசிக்கணும், உங்களை யோசிக்க வைக்க வேண்டியதான் என் வேலையை தவிர இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்கிறது என் வேலை கிடையாது. செய்தி வந்திருக்கு, இந்த செய்தி உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன். அடுத்ததாக மாரி செல்வராஜ் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட வாராங்க, வந்து அங்கே இருக்கக்கூடிய நிறைய செய்தி ஊடகங்களுக்கு அவருடைய பேட்டி பெருசாக மாறுது. மீட்பு முடியலை, நிறைய பேரை மீட்க முடியலை அப்படின்னு சொல்கிறது எல்லாமே பெருசாக ஒரு வைரலாக மாறும்போது சவுக்கு சங்கர் உட்பட பல நபர்களும் அதை யாருப்பா மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு இயக்குனர் எதுக்கு இங்கே வந்து நிற்கிறாரு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், அந்த அரசாங்கம் வழி நடத்தக்கூடிய அரசு அதிகாரிகள் அவங்களை விட மாரி செல்வராஜ் அவர்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, இதுதான் கேள்வி. நார்மலாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி தான். ஏங்க, நான் ஓட்டு போட்டு என்னுடைய வரிப்பணத்தில் அங்கே சம்பளம் வாங்கக்கூடிய அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், மக்கள் பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கவுன்சிலருந்து எம்எல்ஏ வரை அங்கே வராமல் ஒரு இயக்குனர் வந்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய மனிதாபிமானத்தை நாம் பாராட்டுகிறோம். அதே நேரத்தில் அரசாங்கம் அங்கே ஏன் அவரை முன்னிலைப்படுத்தியது அப்படிங்கிறத அடுத்த கேள்வியாக வைக்கிறார்கள். அப்படி கேள்வியாக வைக்கும்போது அடுத்ததாக ஒரு விக்டிம் கார்டை பயன்படுத்துகிறாங்க. ஃபர்ஸ்ட் விக்டிம் கார்டு ஹிந்தி தெரியாது போட அப்படிங்கிறத பயன்படுத்தலை அப்படிங்கிறத பார்த்தோம். 2வது விக்டிம் கார்டை கரெக்டாக பயன்படுத்துகிறாங்க. மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து இருப்பது ஒருவேளை ஜாதி அடிப்படையில் யாருக்கும் பிடிக்கல, அதனால தான் அவரை கேள்வி கேட்குறாங்களோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு ஆரம்பித்து விடுறதே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளும் திமுகவை சார்ந்த மிக முக்கியமான நபர்கள், ஸ்போக்ஸ் பர்சன்ஸ்லாம் சொல்லலாம். அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த கேள்வியை எவ்வளோ அபத்தமான ஒரு கேள்வி அப்படிங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கணும். நம்ம ஜாதிய ரீதியில் யாருமே பேசலை, இப்போ அவனை ஒரு கண்ணோட்டத்தை தொடங்கி வைக்கிறாங்க. ஓ, ஜாதிய ரீதியில தான் மாரி செல்வராஜ் அவர்களை பார்க்கிறார்கள், எனவே தான் கேள்வியை சத்தியமாக கிடையாது சார். நீங்கள் இதில் ஜாதியை கொண்டு வந்து இப்போ மக்கள் மத்தியில் அடுத்ததான் ஜாதி வழியாக தான் இதை பேச வைக்கிறேன்னு சொல்லி நம்ப வைக்க போகிறீங்க. அதுதான் நடக்க போகுது. இப்போ நான் இதை ஒரு கேள்வியாக கேட்ட உடனே நான் ஜாதி வெறி பிடிச்சேன் அப்படின்னு சொல்லி எனக்கு எதிராக ஒரு கூட்டம் இப்போ கிளம்பி இருக்கும். நான் கேட்குறது என்னென்னா, சார் நான் ஓட்டு போட்ட நான் மக்கள் மக்களுக்காக நல்லது செய்வாங்கன்னு சொல்லி நம்பி 10 வருஷம் அவங்களை பாவம் இவ்வளோ நாள் அவங்களுக்கு நம்ம ஒரு தண்டனை கொடுத்துட்டோம், அடுத்து அவங்க நல்ல ஆட்சி செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சி கொடுத்து அந்த மக்கள் பிரதிநிதிகள் எங்கே, எங்களுடைய அரசு அதிகாரிகள் எங்கே அப்படிங்கிறது தான். மாரி செல்வராஜ் அவர்கள் வந்தாங்க, அதுக்கு அவர் ஒரு ட்வீட் போடுறார். மாரி செல்வராஜ் அவர்கள், நான் என்னுடைய கலையானாலும் சரி, நான் இருக்கக்கூடிய சில விஷயங்களானாலும் சரி, என்னை நான் இங்கே நிரூபிப்பதற்கு கிடையாது, உங்களை நீங்கள் யார் என்று நிரூபிப்பதற்கு அப்படின்னு சொல்லி போடுறார். அதாவது அவர் எடுக்கக்கூடிய கலையாக இருக்கட்டும், அவர் செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும், அவரை நிரூபிப்பதற்கு அல்ல. மற்றவங்க எப்படி இருக்காங்க, மற்றவங்க அது மாரி செல்வராஜ் அவர்கள் எப்படி போட்டார் அப்படின்னு தெரியல. அதில் வந்து நிறைய ஃப்ளட்டு இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் 8 அடி 10 அடி இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தையும் போட்டு சொல்லியிருக்கார். அடுத்தவனை நீ யார் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் நான் கலை படம் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு மாரி செல்வராஜ் அவர்கள்.
இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறதும் தெரியல மாரி செல்வராஜ் அவர்களுடைய கூற்று. அடுத்தவனை பற்றி அவன் யார் அப்படிங்கிறத நீ எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. அதாவது சுய பரிசோதனை செய்யலாம், நம்மளை நாமே சுய பரிசோதனை செய்யலாம். எனக்கு நடந்த அவலங்கள், எனக்கு நடந்த பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத சொசைட்டியில் பேசலாம், அது வேற. நீ இப்படித்தான், நீ இவன் தான், நீ அவன் தான், நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை குற்றம் சாட்டியே அடுத்ததாக ஒரு பெரிய விஷயங்கள் கொண்டு வருவது அப்படிங்கிறதும் இங்கே ஒரு முரண்பாடான கருத்தாக இருக்கிறது. மாரி செல்வராஜ் அவர்கள் மைண்டில் எதுவுமே இல்லாமல் அவருக்கு நடந்த நிறைய நிகழ்வுகள், ஏன்னா நிறைய பேர் அதை கிரிட்டிசைஸ் பண்ணனால இந்த ட்வீட்டை போட்டிருக்கலாம். ஆனால் அதுக்கு ட்வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகளை மாரி செல்வராஜ் அவர்கள் பிற்காலத்தில் அடுத்த படம் எடுத்து அதை என்ன செய்வாரா இருக்கும். ஒருவேளை மாமன்னன் 2 வந்தாலும் வரலாம், அதில் இந்த மாதிரியான விளக்கங்கள் கொடுக்கப்படலாம் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு தோன்றலாக இருக்கிறது. ஸோ இங்கே தென் மாநிலத்தை சார்ந்தவர்கள் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பெரிய தவறு. அதை எதிர்த்து திமுக நிச்சயமாக ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்ததாக உடுத்தி இருக்கிற சேலை மட்டும்தான் இருக்குது, வீட்டில் ஒன்றும் கிடையாது, எல்லாம் போச்சு அப்படிங்கிற மக்களுடைய அந்த கோரமான அந்த அழுகைகள், அந்த அந்த வருத்தம். இப்போ 2 நாளாகி எனக்கு சாப்பாடலாம் இல்லை, என் பொண்ணுக்கு நான் சேர்த்து வச்ச நகை காங்கல அப்படின்னு சொல்லி தென் மாவட்டம் முழுவதும் ஒரு பெரும் பிரச்சனையில் இருக்காங்க. தயவு செஞ்சு அரசியல்வாதிகள் இதில் ஜாதியை கலந்துராதீங்க, இதில் மதத்தை கலந்துராதீங்க, இதில் ஹிந்தியை கலந்துராதீங்க, இதில் மொழி எதையுமே கலந்துராதீங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லபடியான உதவிகளை கொடுங்கள். அங்கே பயிர்கள் நாசமாயிருக்கு, அங்கே நிறைய தோட்டம் துறவுகள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் அழிக்கப்பட்டிருக்கின்றன, நிறைய வீடுகள் இடிந்து விழுந்து விட்டன, நிறைய கால்நடைகள் இறந்துருச்சு, நிறைய உறவினர்கள் எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியாமல் சென்னையிலேருந்துலாம் நிறைய பேர் கால் பண்ணி பார்த்துட்ருக்கோம்ப்பா, ஒரு தகவலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனது வலிக்கிறது. அரசாங்கம் துரிதமான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும். ரொம்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, ரொம்ப ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருக்கே, நான் என்ன ஊர் சுற்றியா பார்த்துட்ருக்கேன், இங்கெல்லாம் இதுக்கு தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்கிறார். நிவாரண பணிகள் வந்து முழுமையாக நடக்கலைங்கிற மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கேன் சார். ஊர் சுற்றி கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, அப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊர் சுற்ற பார்க்க போயிட்டார் அப்படின்னு சொல்கிறீங்களா, ஏன்னா அவர் டெல்லி போயிட்டார் அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்கும் எதிர்வினைகளும் வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்வீங்க, நாங்கள் மக்களுக்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் முன்னாடி நம்பிக்கையை பெற்று வந்திருக்கிறீர்கள். எங்களை மாதிரி காசுக்காக வீடியோ போடுறவங்க கிடையாது, நடிகர்கள் மாதிரி காசுக்காக நடிக்கிறவர்களும் நீங்கள் கிடையாது. நீங்கள் மக்கள் பிரதிநிதி, மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கான எல்லா விதமான தகுதியும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் நம்பியிருக்காங்க. அந்த தகுதிக்கு உங்களுடைய கடமையை நீங்கள் செய்ய வேண்டும், அரசு அதிகாரிகளும் செய்ய வேண்டும். மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்கட்டும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.